10th plus 2 ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து மாநில அளவில் பல சாதனைகளை புரிந்து வரும் நாமக்கல் குறிஞ்சி கல்வி நிறுவனங்களில் CBSE பாடத்திட்டத்தில் சீனியர் செகண்டரி பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டு IIT நீட் தேர்வுகளுக்கு பல வெற்றியாளர்களை உருவாக்கிய ஆசிரியர்களை முழு நேர ஆசிரியர்களாக பணியமர்த்தப்பட்டு தினம்தோறும் வகுப்புகள் நடைபெறும். Example 3.18 point A of 9,12 rotates around the origin O in a plane through 60 degree in the anti-clockwise direction to a new position B. என்ன சார் சொல்லணும்னா ஏங்கிற ஒரு பாயிண்ட் 9,12 இருக்குது. இந்த 9,12ங்கிற பாயிண்ட்ஸை ரொட்டேட் பண்ணுறான். எப்படி சொன்னால் ஆரிஜினை பொறுத்து என்னது ரொட்டேட்ஸ் அரௌண்ட் தி ஆரிஜின் ஓ. அப்போ ஆரிஜின் ஓங்கிற ஆரிஜினை பொறுத்து என்ன பண்ணுறோம் ரொட்டேட் பண்ணுறான். எப்படி சார் ரொட்டேட் பண்ணுறோன்னா கிளாக் வைஸாக ஆன்டி கிளாக் வைஸானா ஆன்டி கிளாக் வைஸ் டைரெக்ஷனில் ரொட்டேட் பண்ணுறான். எவ்வளோ டைரெக்ஷன் எவ்வளோ டிகிரி சார் ரொட்டேட் பண்ணால் 60 டிகிரி ஆன்டி டைரெக்ஷனில் ரொட்டேட் பண்ணுறான். ஓகேவா? அப்படி 60 டிகிரி ஆன்டி கிளாக் டைரெக்ஷனில் ரொட்டேட் பண்ணும்போது கிடைக்கக்கூடிய நியூ பொசிஷன் தான் பிங்கிற பாயிண்ட் அப்படிங்கிறான். என்னென்னு சொல்ல புரியுதா? 9,12ங்கிற பாயிண்ட்டை என்ன பண்ணால் ஆரிஜினை பொறுத்து ரொட்டேட் பண்ணுறான். ஆன்டி கிளாக் டைரெக்ஷனில் 60 டிகிரி ஆன்டி கிளாக் டைரெக்ஷனில் ரொட்டேட் பண்ணி கிடைக்கக்கூடிய அந்த நியூ பொசிஷனோட பேர் தான் என்ன சொன்னால் பிங்கிறான். அந்த நியூ பொசிஷனுக்கு பேர் பாயிண்ட் பின்னு கொடுத்துருக்கான். அப்போ ஃபைண்ட் தி கோஆர்டினேட்ஸ் ஆஃப் தி பாயிண்ட் பி. அந்த பிங்கிற பாயிண்டோட கோஆர்டினேட்ஸ் என்னன்னு கண்டுபிடிக்க சொல்கிறோம். கொஸ்டினை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி. டயக்ராம் பாருங்கள், இன்னும் ஈஸியாக புரியும். இப்போ எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் கிராஃப் எடுத்துக்கிட்டோம். இதில் ஏங்கிற பாயிண்ட் 9,12 9,12ங்கிறது என்னது ப்ளஸ் ஃபஸ்ட்டு கோடன் 9,12ங்கிற பாயிண்ட்டை மார்க் பண்ணிட்டேன். இந்த பாயிண்ட் என்ன பண்ணுறேன் ஆரிஜினோட ஜாயின் பண்ணிட்டேன். அப்போ ஓஏங்கிறது என்னென்னு எடுத்துன்னா ஆர்னு எடுத்துக்கிட்டேன். ஓகேவா? அப்போ இந்த ஏங்கிற பாயிண்ட்டை என்ன பண்ணுறோம்னா ஆரிஜினை பொறுத்து ரொட்டேட் பண்ணுறோம். ஓகேவா? ஏவை என்ன பண்ணுறேன் இந்த ஏவை என்ன பண்ணுறேன் ஆரிஜினை பொறுத்து ரொட்டேட் பண்ணுறேன். 60 டிகிரி என்ன பண்ணுறோம்னா ஆன்டி கிளாக் டைரெக்ஷனில் ரொட்டேட் பண்ணோம். அதுக்கு முன்னாடி இந்த ஏங்கிற இந்த லைன் எக்ஸ் ஆக்ஸோட ஃபார்ம் பண்ணக்கூடிய ஆங்கிள் தீட்டான்னு எடுத்துக்கிட்டேன். ஓகேவா? அப்போ இந்த ஏங்கிற பாயிண்ட் 9,12 ஆன்டி கிளாக் டைரெக்ஷனாக என்னது ஆன்டி கிளாக் டைரெக்ஷனாக இந்த டைரெக்ஷன். ஓகேவா? கிளாக் வைஸ்னால் இந்த டைரெக்ஷன். ஓகேவா? அப்போ 9,12 ஏங்கிற பாயிண்ட் ஆன்டி கிளாக் டைரெக்ஷனில் 60 டிகிரி ரொட்டேட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய இந்த பாயிண்ட் அந்த நியூ பொசிஷன் தான் என்ன சொன்னால் பிங்கிற பாயிண்ட். ஓகேவா? அப்போ ஓபியும் என்ன தான் நமக்கு ஆர் தான். இந்த லென்த்து வந்து நமக்கு என்ன ஆகாது சேஞ்ச் ஆகாது. அந்த பாயிண்ட் அப்படியே என்ன பண்ணுறோம்னா 60 டிகிரி ரொட்டேட் பண்ணுறோம். அப்போ ஓஏ ஆர்னா ஓபி என்ன சொன்னால் ஆர் தான். ஓகேவா? அப்போ இந்த ஓபிங்கிற லைன் எக்ஸோட ஃபார்ம் பண்ணக்கூடிய ஆங்கிள் என்ன சொன்னால் தீட்டா ப்ளஸ் 60 டிகிரி. இந்த ஆங்கிள் பார்த்தீங்கன்னா ஓஏவுக்கும் ஓபிக்கும் உள்ள ஆங்கிள் பார்த்தீங்கன்னா என்ன சொன்னால் 60 டிகிரி. இது 60 டிகிரி. இது என்ன சார்னா தீட்டா ப்ளஸ் 60 டிகிரி. ஓகேவா? இந்த ஓபிங்கிற லைன் எக்ஸோட ஃபார்ம் பண்ணக்கூடிய ஆங்கிள் தீட்டா ப்ளஸ் 60 டிகிரி. ஏன் சார்னா இந்த ஓஏவுக்கும் எக்ஸ் உள்ள ஆங்கிள் தீட்டா. இந்த தீட்டாவோட தான் நம்ம என்ன பண்ணுறோம் 60 டிகிரி என்ன பண்ணுறோம் ஆன்டி கிளாக் டைரெக்ஷனில் ரொட்டேட் பண்ணுறோம். அப்போ தீட்டா ப்ளஸ் 60 டிகிரி தான் இந்த ஓபிங்கிற லைன் எக்ஸோட ஃபார்ம் பண்ணக்கூடிய ஆங்கிள். ஓகேவா? நெக்ஸ்ட் இந்த ஏங்கிற பாயிண்ட்டோட கோஆர்டினேட்ஸ் ஆர் காஸ் தீட்டா ஆர் சைன் தீட்டான்னு சொல்லலாம். எப்படி சொன்னால் இது முன்னாடியே நம்ம ஏற்கனவே முன்னாடியே பார்த்துருக்கோம். இருந்தாலும் உனக்கு சிம்பிளாக அங்கே போட்டு பாருங்கள். ஏங்கிற பாயிண்ட்லேருந்து எக்ஸ் ஒரு பர்பண்டிகுலர் லைன் ட்ரா பண்ணுறேன். அப்போ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் கிடைக்குது. அப்போ இந்த பாயிண்ட் ஏ ஆஃப் எக்ஸ் ஒய்ன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த டிஸ்டன்ஸ் எக்ஸ் இது ஒய் இந்த ஓஏ ஆர்னு எடுத்துக்கிட்டேன். அப்போ இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் வந்து காஸ் தீட்டான்னு சொல்லுவோம். அட்ஜசன்ட் சைட் டிவைட் பை ஹைப்போட்டனிஸ். அப்போ எக்ஸ் பை ஆர்னு சொல்லுவோம். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு இந்த ஆர் லெஃப்ட் சைடு கொண்டு போனால் எக்ஸ் ஈக்குவல் டு ஆர் காஸ் தீட்டா. அதேமாதிரி சைன் தீட்டானா ஆப்போசிட் சைடு டிவைட் பை ஹைப்போட்டனிஸ். அப்போ ஒய் பை ஆர். அப்போ ஒய் ஈக்குவல் டு என்ன சொல்லுவோம் ஆர் சைன் தீட்டா. அப்போ எக்ஸ் ஒய்னு என்ன சொல்லுவோம் ஆர் காஸ் தீட்டா ஆர் சைன் தீட்டா. ஓகேவா? அப்போ இந்த 9,12ங்கிற பாயிண்ட்டு நான் என்ன பண்ணேன் ஜென்ரலாக ஆர் காஸ் தீட்டா ஆர் சைன் தீட்டான்னு எடுத்துக்கிட்டேன். அப்போ ஆர் காஸ் தீட்டோட வேல்யூ 9 ஆர் சைன் தீட்டாவோட வேல்யூ 12. அதுதான் இங்கே சொல்கிறோம் பாருங்கள். லெட் ஏ ஆஃப் 9,12 ஈக்குவல் டு ஏ ஆஃப் ஆர் காஸ் தீட்டா ஆர் சைன் தீட்டா. ஆர் காஸ் தீட்டானா 9. அப்போ ஆர் காஸ் தீட்டா ஈக்குவல் டு 9. அதேமாதிரி ஆர் சைன் தீட்டானா 12. அப்போ ஆர் சைன் தீட்டா ஈக்குவல் டு 12. இப்போ போத் சைடு என்ன பண்ணுறேன் ஸ்கொயர் பண்ணுறேன். அப்போ ஆர் காஸ் தீட்டா ஸ்கொயர் பண்ணால் ஆர் ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் தீட்டா. 9 ஸ்கொயர் பண்ணால் 81. 9 ஸ்கொயர் பண்ணால் என்னது 81. நெக்ஸ்ட்டு ஆர் சைன் தீட்டா ஸ்கொயர் பண்ணால் ஆர் ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் தீட்டா. 12 ஸ்கொயர் பண்ணால் 144. ஓகேவா? இப்போ இந்த ஆர் காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 81 ஆர் ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 81 ஆர் ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 144. இது ரெண்டையும் ஆட் பண்ணுறேன். லெஃப்ட் சைடு ரைட் சைடு ஆட் பண்ணுறேன். அப்போ ஆர் ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் ஆர் ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 81 ப்ளஸ் 144. 81 ப்ளஸ் 144. இந்த ரெண்டுலையுமே ஆர் ஸ்கொயர் காமனாக வெளியே எடுத்துறேன். அப்போ ஆர் ஸ்கொயர் காமனாக எடுத்துட்டோம்னா காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டான்னு இருக்கும். ஆர் ஸ்கொயர் இன்ட்டு காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 81 ப்ளஸ் 144. ரெண்டையும் ஆட் பண்ணால் 225. காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டாவோட வேல்யூ 1. அப்போ தேர்ஃபோர் ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு 225.
இப்போ போத் சைடு ரூட் எடுத்தோம்னா ஆர் ஈக்குவல் டு 15 ப்ளஸ் ஆர் மைனஸ் 15 சொல்லுவோம். ஆனால் இங்கே என்னது ஆறுங்கிறது ஒரு டிஸ்டன்ஸ் லென்த்து, அப்போ பாசிட்டிவ் மட்டும் சொன்னால் போதும். அப்போ ஆர் ஈக்குவல் டு 15. ஓகேவா? ஆர் காஸ் தீட்டா ஈக்குவல் டு 9 பார்த்தோம். இப்போ அந்த ஆருக்கு பதிலாக 15 சப்ஸ்டிட் பண்ணால் 15 காஸ் தீட்டா ஈக்குவல் டு 9. அதேமாதிரி ஆர் சைன் தீட்டா ஈக்குவல் டு 12 பார்த்தோம். அதில் ஆருக்கு பதிலாக 15 சப்ஸ்டிட் பண்ணால் 15 சைன் தீட்டா ஈக்குவல் டு 12. அப்போ 15 காஸ் தீட்டா ஈக்குவல் டு 9, 15 சைன் தீட்டா ஈக்குவல் டு 12னு எடுத்துக்கிட்டோம். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் ஏங்கிற பாயிண்ட், அந்த ஏ ஆஃப் ஆர் காஸ் தீட்டா கமா ஏ ஆஃப் ஆர் காஸ் தீட்டா கமா ஆர் சைன் தீட்டான்னு பார்த்தோமா? அப்போ இது ஆரோட வேல்யூ என்னது 15. அப்போ 15 காஸ் தீட்டா கமா 15 சைன் தீட்டாங்கிறது ஏங்கிற பாயிண்ட்டாக எடுத்துக்கிட்டோம். 9,2ல் இன்னும் அனதர் ஃபார்மேட்டில் எப்படி எடுத்துட்டோம்? 15 காஸ் தீட்டா கமா 15 சைன் தீட்டான்னு எடுத்துட்டோம். அப்போ ஹென்ஸ் தி பாயிண்ட் ஏ இஸ் கிவன் பை ஏ ஆஃப் 15 காஸ் தீட்டா கமா 15 சைன் தீட்டா. இப்போ பிங்கிற பாயிண்ட் எப்போ கிடச்சிது? இந்த ஏங்கிற பாயிண்ட்டை 60 டிகிரி ரொட்டேட் பண்ணும்போது. அப்போ ஏங்கிற பாயிண்ட்டு நமக்கு 9,12ங்கிற பாயிண்ட் சொல்லும்போது அந்த ஆரிஜினோட ஜாயின் பண்ணால் அங்கே எக்ஸாக்ஸோட ஃபார்ம் பண்ணக்கூடிய ஆங்கிள் தீட்டா. அதனால் நம்ம இங்கே என்ன பண்ணிக்கோம்? தீட்டாவை யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? அதுவே ஏங்கிற பாயிண்ட்டை நம்ம 60 டிகிரி ஆன்டி கிளாக் டைரக்ஷனில் ரொட்டேட் பண்ணும்போது அந்த ஓபிங்கிற லைன் எக்ஸாக்ஸோட ஃபார்ம் பண்ணக்கூடிய ஆங்கிள் தீட்டா ப்ளஸ் 60 டிகிரி. அப்போ இந்த பிங்கிற பாயிண்ட்டோட கோஆர்டினேட்ஸில் தீட்டா இருக்கிற பிளேஸில் என்ன வரும்? தீட்டா ப்ளஸ் 60 டிகிரின்னு வரும். அப்போ இந்த இடத்துல 15 காஸ் தீட்டா கமா 15 சைன் தீட்டாவில் இந்த தீட்டாவுக்கு பதிலாக நம்ம என்ன சார் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா பிங்கிற பாயிண்ட் வரும்போது தீட்டா ப்ளஸ் 60 டிகிரின்னு சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அதாங்க சொல்லியிருக்கோம். நவ் தி பாயிண்ட் பி இஸ் கிவன் பை பி ஆஃப் 15 காஸ் ஆஃப் தீட்டா ப்ளஸ் 60 டிகிரி கமா 15 சைன் ஆஃப் தீட்டா ப்ளஸ் 60 டிகிரி. ஓகேவா? இதில் 15 காஸ் ஆஃப் தீட்டா ப்ளஸ் 60 டிகிரியோட வேல்யூ ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிக்கிறேன். அதே மாதிரி 15 சைன் ஆஃப் தீட்டா ப்ளஸ் 60 டிகிரியோட வேல்யூ அப்புறம் கண்டுபிடிக்கிறேன். கண்டுபிடிச்சி அதை சப்ஸ்டியூட் பண்ணணும். அதுதான் அது பிங்கிற பாயிண்டோட கோஆர்டினேட்ஸ். ஓகேவா? அதாவது 15 காஸ் ஆஃப் தீட்டா ப்ளஸ் 60 டிகிரிங்கிறது எக்ஸ் கோஆர்டினேட், 15 சைன் ஆஃப் தீட்டா ப்ளஸ் 60 டிகிரிங்கிறது ஒய் கோஆர்டினேட். எதுக்கு? பிக்கு. ஓகேவா? அப்போ எக்ஸ் கோஆர்டினேட் அதோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். 15 காஸ் ஆஃப் தீட்டா ப்ளஸ் 60 டிகிரி. இந்த காஸ் ஆஃப் தீட்டா ப்ளஸ் 60 டிகிரி என்ன ஃபார்மேட்டில் இருக்குன்னா காஸ் ஆஃப் ஏ ப்ளஸ் பி ஃபார்மில் இருக்குது. ட்ரிகனாமெட்ரிக் ஐடென்டிட்டி நமக்கு வேல்யூ தெரியும். என்னது? காஸ் ஏ காஸ் பி மைனஸ் சைன் ஏ சைன் பி. அதாவது காசை பொறுத்த வரைக்கும் லெஃப்ட் சைடு ப்ளஸ்னால் ரைட் சைடில் மைனஸ். அப்போ காஸ் ஆஃப் ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் டு காஸ் ஏ காஸ் பி மைனஸ் சைன் ஏ சைன் பி. அப்போ நமக்கு ஏ இருக்கிற பிளேஸில் தீட்டா, பி இருக்கிற பிளேஸில் 60 டிகிரி இருக்குது. அப்போ இந்த ஐடென்டிட்டி யூஸ் பண்ணோம்னா 15 இன்ட்டு காஸ் தீட்டா இன்ட்டு காஸ் 60 டிகிரி மைனஸ் சைன் தீட்டா இன்ட்டு சைன் 60 டிகிரி. ஓகேவா? இப்போ 15 இன்ட்டு இந்த 15 உள்ளே மல்டிப்ளை பண்ணிட்டேன். இந்த டேர்மோடையும் இந்த டேர்மோடையும் மல்டிப்ளை பண்ணால் 15 காஸ் தீட்டா இன்ட்டு காஸ் 60 டிகிரி மைனஸ் 15 சைன் தீட்டா இன்ட்டு சைன் 60 டிகிரி. ஓகேவா? நமக்கு 15 காஸ் தீட்டாவோட வேல்யூ நமக்கு தெரியும். என்னது? 9. அப்போ 9 இன்ட்டு 15 காஸ் தீட்டாவோட வேல்யூ 9. 9 இன்ட்டு காஸ் 60 டிகிரியோட வேல்யூ 1/2. அப்போ 9 இன்ட்டு 1/2 மைனஸ் 15 சைன் தீட்டாவோட வேல்யூ 12னு தெரியும். அப்போ 12 இன்ட்டு சைன் 60 டிகிரினா √3/2. ஓகேவா? இப்போ இந்த 9 3 இன்ட்டு 3னும் இந்த 12 4 இன்ட்டு 3ன்னு ஸ்பிளிட் பண்ணிட்டேன். அப்போ இங்கே ஒரு 3/2 இந்த ரெண்டு டேர்ம்லையுமே 3/2 காமனாக வெளியிடுதுனா இங்கே 3/2 காமனாக எடுத்துனா ரிமைனிங் என்ன இருக்குன்னா 3 இருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த செகண்ட் டேர்மில் இருந்து 3/2 காமனாக எடுத்துனா இங்கே ரிமைண்டர் இங்கே -4√3ன்னு இருக்கும். அப்போ 15 காஸ் ஆஃப் தீட்டா ப்ளஸ் 60 டிகிரிங்கிறது எக்ஸ் கோஆர்டினேட் பார்த்தீங்கன்னா 3/2 இன்ட்டு 3 மைனஸ் 4√3ங்கிறது எக்ஸ் கோஆர்டினேட். ஓகேவா? நெக்ஸ்ட்டு 15 சைன் ஆஃப் தீட்டா ப்ளஸ் 60 டிகிரி. இந்த 15 இன்ட்டு சைன் ஆஃப் தீட்டா ப்ளஸ் 60 டிகிரி. இந்த சைன் ஆஃப் தீட்டா ப்ளஸ் 60 டிகிரி என்ன ஃபார்முலா சார் இருக்குன்னா சைன் ஆஃப் ஏ ப்ளஸ் பிங்கிற ஃபார்முலா இருக்குது. அதுக்கு ஐடென்டிட்டி ஃபார்முலா என்னது? சைன் ஆஃப் ஏ ப்ளஸ் பினா சைன் ஏ காஸ் பி ப்ளஸ் காஸ் ஏ சைன் பி. அதாவது சைனை பொறுத்த வரைக்கும் ரெண்டு சைடுமே ஒரே சைன் தான். ப்ளஸ்னா ப்ளஸ் மைனஸ்னா மைனஸ். அப்போ சைன் ஆஃப் ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் டு சைன் ஏ காஸ் பி ப்ளஸ் காஸ் ஏ சைன் பி ஃபார்முலா. நமக்கு இங்கே சம்மில் ஏ இருக்கிற பிளேஸில் தீட்டா, பி இருக்கிற பிளேஸில் 60 டிகிரி இருக்குது. இந்த ஐடென்டி ஃபார்முலா யூஸ் பண்ணோம்னா 15 இன்ட்டு சைன் தீட்டா இன்ட்டு காஸ் 60 டிகிரி ப்ளஸ் காஸ் தீட்டா இன்ட்டு சைன் 60 டிகிரி. ஓகேவா? இந்த 15 உள்ள மல்டிப்ளை பண்ணால் 15 சைன் தீட்டா இன்ட்டு காஸ் 60 டிகிரி ப்ளஸ் 15 காஸ் தீட்டா சைன் 60 டிகிரி. 15 உள்ள மல்டிப்ளை பண்ணால் 15 சைன் தீட்டா இன்ட்டு காஸ் 60 டிகிரி ப்ளஸ் 15 காஸ் தீட்டா இன்ட்டு சைன் 60 டிகிரி. ஆல்ரெடி நம்ம இங்கே பார்த்துட்டோம் 15 சைன் தீட்டாவோட வேல்யூ 12. அப்போ 15 சைன் தீட்டாவுக்கு பதிலாக 12னு இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம். இன்ட்டு காஸ் 60 டிகிரியோட வேல்யூ 1/2 ப்ளஸ் இந்த 15 காஸ் தீட்டாவோட வேல்யூ 9 தெரியும். அப்போ இந்த 15 காஸ் தீட்டாவுக்கு பதிலாக 9 சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். இன்ட்டு சைன் 60 டிகிரியோட வேல்யூ √3/2.
இந்த 12 4 இன்ட்டு 3 ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறோம். 9 3 இன்ட்டு 3 ஸ்ப்ளிட் பண்ணிட்டா இது ஒரு டேர்ம் இது ஒரு டேர்ம், இந்த ரெண்டு டேர்முமே 3/2 காமனாக வெளியே எடுத்துக்கலாம். 3/2 காமனாக வெளியே எடுத்துக்கணும். இங்கே ரிமைனிங் என்ன சார் இருக்குன்னா 4 இருக்கும். ப்ளஸ் இங்கே 3/2 காமனாக 3 இன்ட்டு √3 இருக்கும். அப்போ தேர்ஃபோர் 15 sin of theta ப்ளஸ் 60 டிகிரிங்கிறது வேல்யூ பார்த்தீங்கன்னா 3/2 இன்ட்டு 4 ப்ளஸ் 3 √3. அப்போ இதுதான் என்ன சொன்னால் 3/2 இன்ட்டு 4 ப்ளஸ் 3 √3 ஒய் கோஆர்டினேட். இந்த 3/2 இன்ட்டு 3 மைனஸ் 4 √3 என்ன சொன்னால் எக்ஸ் கோஆர்டினேட். எதோட பிங்கிற பாயிண்டோட எக்ஸ் கோஆர்டினேட் ஒய் கோஆர்டினேட் கண்டுபிடிச்சாச்சு. தேர்ஃபோர் பிங்கிற பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஹென்ஸ் தி பாயிண்ட் பி இஸ் 3/2 இன்ட்டு 3 மைனஸ் 4 √3 3/2 இன்ட்டு 4 ப்ளஸ் 3 √3 பிங்கிற பாயிண்டோட கோஆர்டினேட்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். அவன் என்ன கேட்குறான், ஏங்கிற ஒரு பாயிண்ட் கொடுத்துட்டான். ஏங்கிற ஒரு பாயிண்ட் கொடுத்துட்டு அந்த பாயிண்ட்டை ஆரிஜினை பொறுத்து 60 டிகிரி ஆன்டி கிளாக் டைரக்ஷனில் ரொட்டேட் பண்ணும்போது கிடைக்கக்கூடிய நியூ பொசிஷனுக்கு பேர் பிங்கிறான். அப்போ அந்த பிங்கிற பாயிண்டோட கோஆர்டினேட்ஸ் கண்டுபிடிக்க சொல்கிறான். அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கண்டுபிடிக்கணும். இங்கே காஸ் ஆஃப் ஏ ப்ளஸ் பியோட ஃபார்முலா, சைன் ஆஃப் ஏ ப்ளஸ் பியோட ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ அந்த இடத்துல கேர்ஃபுல்லாக பார்க்கணும். இந்த இடத்துல அந்த பாயிண்ட்டை நம்ம ஆர் காஸ் தீட்டா ஆர் சைன் தீட்டான்னு எடுத்துட்டோம். இந்த ஓஏங்கிற லென்த்து ஓபிங்கிற லென்த்து என்னவாக இருக்கும், ஈக்குவலாக தான் இருக்கும். அந்த பாயிண்ட்டை அப்படியே 60 டிகிரி ரொட்டேட் பண்ணுறோம். அப்போ ரொட்டேட் பண்ணும்போது அந்த லென்த் வந்து என்ன ஆகாது, ஆர்ஜின்லேருந்து அந்த பாயிண்ட் வரைக்கும் லென்த் என்ன ஆகாது, நமக்கு சேஞ்ச் ஆகாது. அப்போ அந்த ஆருங்கிறது சேமாக தான் இருக்கும். அதை கேர்ஃபுல்லாக பார்த்துங்க. அப்போ பிங்கிற பாயிண்டோட கோஆர்டினேட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஹென்ஸ் தி பாயிண்ட் பி இஸ் கோஆர்டினேட்ஸ் பார்த்தீங்கன்னா 3/2 இன்ட்டு 3 மைனஸ் 4 √3 3/2 இன்ட்டு 4 ப்ளஸ் 3 √3. ஓகேவா. நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் 3.19. ஓகேவா. பாருங்கள், a ripple tank demonstrate the effect of two water waves being added together. ஒரு டேங்க் ரிப்பிள் டேங்க்னு சொல்கிறான். அதில் என்னப்பா, அதில் அந்த வேவ் வாட்டர் வேவை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறாங்க. அதாவது வாட்டர் வேவ் அப்படின்னா 2 வாட்டர் வேவ் வந்து என்ன ஆகுதுன்னா ஆட் பண்ணுறாங்க. ஆட் பண்ணக்கூடிய அதோட எஃபெக்டை நமக்கு என்ன இந்த ரிப்பிள் டேங்கில் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிக்கிறாங்க. ஓகேவா. ஒரு ரிப்பிள் டேங்க், ஒரு டேங்க்கு இருக்குது. அதில் என்ன 2 வாட்டர் வேவ் என்ன பண்ணுறான்னா உள்ளே ஆட் பண்ணுறான். ஆட் பண்ணும்போது அதோட எஃபெக்ட் எப்படி இருக்குது, என்ன பண்ணுது அப்படிங்கிறத டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிச்சிருக்கான். அப்போ வாட்டர் வேவ் அப்படின்னா வேவ்னாலே நமக்கு அதுக்கு ஒரு ஹைட் இருக்கும். அப்போ 2 வாட்டர் வேவ், அப்போ 2 வாட்டர் வேவோட ஃபஸ்ட்டு வாட்டர் வேவோட ஹைட்டு செகண்ட் வாட்டர் வேவோட ஹைட் கொடுத்துருக்கான் நமக்கு. ஓகேவா. அது ரெண்டும் ஆட் ஆகும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய ரிசல்டன்ட் வாட்டர் வேவ் இருக்கும் பார்த்தீங்களா, அதோட ஹைட்டை கேட்குறோம். ஓகேவா. அதோட ஹைட்டு கேட்குறோம். பார்த்தீங்கன்னா சம்மர் ரீட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ரிப்பிள் டேங்க் டெமான்ஸ்ட்ரேட் தி எஃபெக்ட் ஆஃப் 2 வாட்டர் வேவ்ஸ் பீயிங் ஆடட் டுகெதர். தி 2 waves ஆர் டிஸ்கிரைப்டு பை h = 8 cos t அண்ட் h = 6 sin t. அந்த 2 வாட்டர் வேவோட ஃபஸ்ட்டு வாட்டர் வேவோட ஹைட்டு என்ன சொல்கிறான்னா 8 cos t, செகண்ட் வாட்டர் வேவோட ஹைட்டு 6 sin t கொடுத்துருக்கான். வேர் t belongs to க்ளோஸ் இன்டர்வல் 0, 2π ஓப்பன் இன்டர்வல். அந்த டீயோட அந்த ரேஞ்ச் கொடுத்துருக்கோம். ஓகேவா. நெக்ஸ்ட்டு இஸ் இன் செகண்ட்ஸ். இது எப்படி சார், இதில் ஹைட்டு வந்து இஸ் இன் செகண்ட்ஸ் அண்டு டீங்கிறது என்ன சொல்லலாம் செகண்ட்ஸில் இருக்குங்கிறோம். வேறு ஒன்றும் இல்லை. t belongs to 0, 2πன்னு சொல்லியிருக்கானா, இந்த டீங்கிறது செகண்ட்ஸில் இருக்குது. அண்டு ஹச் இஸ் தி ஹைட் இன் மில்லிமீட்டர்ஸ். ஹைட் வந்து எதில் கொடுத்தோம், என்ன யூனிட்ஸ் கொடுத்தோம், மில்லிமீட்டர்ஸ் எபவ் ஸ்டில் வாட்டர். அந்த வாட்டர் வேவோட ஹைட்டு என்ன யூனிட்டில் கொடுத்துருக்கான் அப்படின்னா மில்லிமீட்டரில் கொடுத்துருக்கான். டைம் வந்து செகண்ட்ஸில் இருக்குது. ஓகேவா. இப்போ என்ன சார் கேட்குறான்னு பாருங்கள் கொஸ்டின். ஃபைண்ட் தி மேக்ஸிமம் ஹைட் ஆஃப் தி ரிசல்டன்ட் வேவ் அண்ட் தி வேல்யூ ஆஃப் டி அட் விச் இட் அக்கர்ஸ். அந்த ரிசல்டன்ட் வேவ்னா 2 வாட்டர் வேவ் ஆட் பண்ணும்போது அங்கே ஒரு என்ன ஆகும், அந்த 2 வாட்டர் வேவோட 2 ஆட் பண்ணும்போது ரெண்டோட விளைவுன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, ரிசல்டன்ட். அதோட ஹைட்டு ரிசல்டன்ட் வேவோட ஹைட் என்னன்னு கேட்குறான். அதே மாதிரி வேல்யூ ஆஃப் டி டைம் என்னங்கிறோம். ஓகேவா. அந்த டைமில் அந்த டைம் என்னன்னு கேட்குறான். ஓகேவா. சொல்ல பாருங்க. லெட் கேபிட்டல் ஹச், ஸ்மால் ஹச்சுங்கிறது அந்த இண்டிவிஜுவலாக ஃபஸ்ட்டு வாட்டர் வேவோட ஹைட்டு ஸ்மால் ஹச்சு. அதேமாதிரி செகண்ட் வாட்டர் வேவோட ஹைட்டு ஸ்மால் ஹச்சு. அங்கே கொடுத்துருக்கதெல்லாம் இண்டிவிஜுவலாக கொடுத்துருக்குது ஸ்மால் ஹச். ரிசல்டன்ட் வேவோட ஹைட்டு நம்ம என்ன எடுத்துக்கணும், கேபிட்டல் ஹச்சுன்னு எடுத்துக்கிட்டோம். ஓகேவா. லெட் ஹச் கேபிட்டல் ஹச் பி தி ஹைட் ஆஃப் தி ரிசல்டன்ட் வேவ் அட் டைம் டீங்கிற டைமில் அந்த ரிசல்டன்ட் வேவோட ஹைட்டு கேபிட்டல் ஹச்சுன்னு எடுத்துக்கிட்டோம். அப்போ ரிசல்டன்ட் வேவ்னா எப்போ கிடைக்கும், அந்த 2 வேவையும் அந்த 2 வாட்டர் வேவ் சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா, அதை 2ஐயும் ஆட் பண்ணால் கிடைக்கிறது தான் நமக்கு என்ன சார்னா ரிசல்டன்ட் வேவ். அப்போ கேபிட்டல் ஹச் ஈக்குவல் அந்த வாட்டர் வேவ் 2 கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அதை 2 என்ன வாட்டர் வேவோட ஹைட்டு அதை 2ஐயும் ஆட் பண்ணுறோம். கேபிட்டல் ஹச் ஈக்குவல் 8 cos t + 6 sin t. ஓகேவா. இதை சிம்பிளை பண்ணுறதுக்கு என்ன சார் பண்ணுறோம்னா,
இங்கே ரெண்டோட கோஎஃபிஷியன்ட் பாருங்கள், காசு சைன் கொடுத்துருக்கான் பார்த்தீங்களா, காசு டி காசில் இருக்குது, இங்கே சைனில் இருக்குது. அதோட கோஎஃபிஷியன்ட் பாருங்கள் 8 6 இருக்கா. இந்த 8 ஸ்கொயர் பண்ணுறா, 6 ஸ்கொயர் பண்ணால் 8 ஸ்கொயர் பண்ணால் 64, 6 ஸ்கொயர் பண்ணால் 36, ஆட் பண்ணால் 100, 100க்கு ரூட் எடுத்தால் 10. அங்கே கிடைக்கக்கூடிய அந்த 10ங்கிற நம்பரால் மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணும் ஈஸியாக சிம்பிளாக. ஓகேவா, நீ ரொம்ப யோசிக்க தேவையில்லை. இந்த காசு சைன் வரும்போது அந்த ரெண்டோட கோஎஃபிஷியன்ட்டையும் என்ன பண்ணுறோம், ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணி ரூட் எடுத்தால் கிடைக்கக்கூடிய நம்பரால் மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணால் உனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்போ நம்பர் என்ன கிடைக்குது, நமக்கு ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணி ரூட் எடுத்தால் கிடைக்கக்கூடிய நம்பர் என்னது 10. 10 மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணுறோம். அப்போ மல்டிப்ளை பண்ணுறதை வெளியே வச்சுக்கணும். 10 இன்ட்டு அந்த டிவைட் பண்ணக்கூடிய ரெண்டு நம்பரையும் என்ன பண்ணுறோம், அந்த ரெண்டு இந்த 10 இந்த டிவைட் பண்ணக்கூடிய அந்த 10 என்ன பண்ணுறோம், அந்த ரெண்டு டேர்முக்கும் டிவைட் பண்ணுறோம். அப்போ 10 இன்ட்டு 8/10 இன்ட்டு காஸ் டி ப்ளஸ் 6/10 இன்ட்டு சைன் டி. ஓகேவா, இந்த 8க்கும் 10க்கும் சிம்பிளை பண்ணால் 4 2s are 5 சார் 4 2s are 8 5 2s are 10. அதே மாதிரி இங்கே 3 2s are 6 5 2s are 10. அப்போ நமக்கு இங்கே என்ன கிடைக்குது, 10 இன்ட்டு 4/5 காஸ் டி ப்ளஸ் 3/5 இன்ட்டு சைன் டி. இந்த 4/5 காஸ் ஆல்ஃபானும் 3/5 சைன் ஆல்ஃபான்னு எடுத்துக்கலாம். அதான் டேக் காஸ் ஆல்ஃபா ஈக்குவல் டு 4/5 சைன் ஆல்ஃபா ஈக்குவல் டு 3/5. அப்போ இந்த 4/5 காஸ் ஆல்ஃபானும் 3/5 சைன் ஆல்ஃபான்னு எடுத்துக்கலாம். அப்போ 10 இன்ட்டு காஸ் ஆல்ஃபா காஸ் டி ப்ளஸ் சைன் ஆல்ஃபா சைன் டி. அப்போ இது என்ன ஃபார்முலா இருக்குது பாருங்கள், காஸ் ஆல்ஃபா காஸ் டி ப்ளஸ் சைன் ஆல்ஃபா சைன் டினா காஸ் ஆல்ஃபா காஸ் பீட்டா ப்ளஸ் சைன் ஆல்ஃபா சைன் பீட்டா ஃபார்முலா இருக்குது. இதுக்கு காஸ் ஆல்ஃபா காஸ் பீட்டா ப்ளஸ் சைன் ஆல்ஃபா சைன் பீட்டானா ரைட் சைடில் ப்ளஸ் இருக்குன்னா லெஃப்ட் சைடில் என்ன இருக்கும், இன்ட்டில் என்ன வரும், மைனஸ் வரும். அப்போ காஸ் ஆஃப் ஆல்ஃபா மைனஸ் பீட்டான்னு சொல்லுவோம். இங்கே நமக்கு பீட்டா இருக்கிற பிளேஸில் டி இருக்குது. அப்போ காஸ் ஆல்ஃபா காஸ் டி மைனஸ் இந்த காஸ் ஆல்ஃபா காஸ் டி ப்ளஸ் சைன் ஆல்ஃபா சைன் டி எப்படி சொல்கிறதுனா காஸ் ஆஃப் டி மைனஸ் ஆல்ஃபா, காஸ் ஆஃப் டி மைனஸ் ஆல்ஃபா. அப்போ 10 இன்ட்டு காஸ் ஆஃப் டி மைனஸ் ஆல்ஃபான்னு எடுத்துக்கிறோம். ஓகேவா, இங்கே காசுங்கிற ரேஷியோ வருது. ஓகேவா, அப்போ நமக்கு இங்கே ரிசல்டன் வேவோட ஹைட் அப்படின்னு சொல்லும்போது என்ன சொல்கிறோம்னா, இங்கே காசு வந்து காசோட ரேஞ்ச் சொல்லும்போது மேக்ஸிமம் காசோட மேக்ஸிமம் வேல்யூ என்னது 1 தானே. அப்போ காசில் எப்போ சார் நமக்கு 1 கிடைக்கும் அப்படின்னா அந்த தீட்டாங்கிற ஆங்கிள் 0வாக இருக்கணும். அப்போ இந்த டி மைனஸ் ஆல்ஃபாங்கிறது என்னவாக இருக்கணும்னா 0வாக இருக்கணும். அப்படி 0வாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு மேக்ஸிமம் வேல்யூ கிடைக்கும். அப்போ மேக்ஸிமம் வேல்யூ அந்த மேக்ஸிமம் வேல்யூ தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா இங்கே மேக்ஸிமம் ஹைட்டாக எடுத்துக்கிறதுக்காக இந்த டி மைனஸ் ஆல்ஃபாவை என்ன இது 0ன்னு எடுத்துக்கிறோம். அப்போ இந்த இடத்துல 0ன்னு எடுத்தோம்னா காஸ் 0, காஸ் 0வோட வேல்யூ 1. அப்போ 1 இன்ட்டு 10னா 10. அப்போ 10 இன்ட்டு காஸ் 0 என்னது காஸ் 0வோட வேல்யூ 1, 1 இன்ட்டு 10னா 10. அப்போ அந்த 10ங்கிறத என்ன சொன்னால் அந்த ரிசல்டன் வேவோட மேக்ஸிமம் ஹைட், ரிசல்டன் வேவோட மேக்ஸிமம் ஹைட். ஓகேவா, இப்போ மேக்ஸிமம் ஹைட் வேணுங்கிறதுக்காக நம்ம என்ன சார் பண்ணுறேன் அப்படின்னா இந்த டி மைனஸ் ஆல்ஃபாவை என்ன பண்ணுறேன் 0ன்னு எடுத்துக்கிறேன். ஏன் சார்னா காசில் பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் வேல்யூ என்னது 1. அப்போ மேக்ஸிமம் வேல்யூ காசில் எப்போ 1 கிடைக்கும், அந்த தீட்டாவோட வேல்யூ 0, காஸ் 0வோட இருந்தால் மேக்ஸிமம் வேல்யூ கிடைக்கும். அப்போ இந்த டி மைனஸ் ஆல்ஃபாவை என்ன எடுத்துனா 0ன்னு எடுத்துனா டி மைனஸ் ஆல்ஃபா ஈக்குவல் டு 0, டி ஈக்குவல் டு ஆல்ஃபா. ஓகேவா, அப்போ இந்த இடத்துல தீட்டாவோட வேல்யூ 0னா இங்கே காஸ் 0 வேல்யூ 1, 1 இன்ட்டு 10 10. அப்போ தேர்ஃபோர் தி மேக்ஸிமம் ஹைட் கேபிட்டல் ஹெச் அந்த ரிசல்டன் வேவோட மேக்ஸிமம் ஹைட் என்ன சொன்னால் 10 மில்லிமீட்டர். ஓகேவா, இப்போ அவன் என்ன கேட்குறான், டைம் கேட்குறான். அந்த டைமில் ஆல்ஃபா அது என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஓகேவா, தி மேக்ஸிமம் அக்கர்ஸ் வென் டி ஈக்குவல் டு ஆல்ஃபா. மேக்ஸிமம் எப்போ கிடைக்குது, டி ஈக்குவல் டு ஆல்ஃபாவாக இருக்கும்போது கிடைக்குது. ஓகேவா, அப்போ இந்த இடத்துல ஆல்ஃபா கண்டுபிடிக்கணும். அப்போ ஆல்ஃபானா நம்ம இங்கே ரேஷியோ சொல்லும்போது ஆங்கிள் சொல்லும்போது எதை சொல்லுவோம், இந்த டேன் ஆல்ஃபாவில் தான் சொல்லுவோம். அப்போ டேனை ரைட் சைடு கொண்டு போனோம்னா டேன் இன்வெர்ஸ்னு கிடைக்கும். அப்போ நம்ம டேன்லேயே சொல்லியிருக்கான், டேன் ஆல்ஃபா சொல்லும்போது என்ன பண்ணுறான் டேனோட சேர்த்து டேன் ஆல்ஃபாவிலே ஆன்சர் சொல்லியிருக்கான். டேன் ஆல்ஃபானா என்ன சொல்லுவோம், சைன் ஆல்ஃபா பை காஸ் ஆல்ஃபா. இங்கே சைன் ஆல்ஃபானா என்ன சொன்னால் 3/5. அதேமாதிரி காஸ் ஆல்ஃபானா நமக்கு தெரியும் 4/5. அப்போ 5 கேன்சல் ஆனால் 3/4. அப்போ டேன் ஆல்ஃபா ஈக்குவல் என்ன சொன்னால் 3/4. தி மேக்ஸிமம் அக்கர்ஸ் வென் டி ஈக்குவல் டு ஆல்ஃபா வேர் டேன் ஆல்ஃபா ஈக்குவல் டு 3/4. அந்த ரிசல்டன் வேவோட மேக்ஸிமம் ஹைட் என்ன சொன்னால் 10 மில்லிமீட்டர். கேபிட்டல் ஹெச் வந்து என்ன சொன்னால் 10 மில்லிமீட்டர். ஓகேவா, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துங்க, கொஞ்சம் ஈஸியான சம். இந்த 2 சம்முமே நமக்கு முக்கியமான சம், 3 மார்க்லையோ 5 மார்க்லேயோ கேட்கலாம். இந்த இடத்துல மட்டும் என்ன பண்ணுறோம், ரிசல்டன் வேவோட ஹைட்டு கேபிட்டல் ஹெச் என்ன பண்ணும் 2 வாட்டர் வேவோட ஹைட்டு என்ன பண்ணும் ஆட் பண்ணும். ஆட் பண்ணும்போது இங்கே காஸ் சைனுங்கிற 2 டேர்ம் இருக்குது. அந்த காசு சைன் வரும்போது அதோட கோஎஃபிஷியன்ட்டை ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணி ரூட் எடுத்து வரக்கூடிய நம்பரால் மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணுறோம். அப்படி டிவைட் பண்ணும்போது அந்த 4/5 காஸ் ஆல்ஃபா 3/5 சைன் ஆல்ஃபான்னு எடுத்துக்கிறோம். அப்போ இது என்ன ஃபார்மில் இருக்குன்னா காஸ் ஆஃப் டி மைனஸ் ஆல்ஃபா ஃபார்மில் இருக்குது. காசை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் வேல்யூனா அது 1 கிடைக்கும். 1 அப்போ 1 எப்போ கிடைக்கும், அந்த தீட்டாங்கிற பிளேஸில் 0வாக இருக்கணும். அப்போ இந்த டி மைனஸ் ஆல்ஃபா 0ன்னு எடுத்தோம்னா நமக்கு அது
மேக்ஸிமம் ஹைட் ஹச் வந்து அது 10 மில்லிமீட்டர்னு கிடைக்குது. அதே மாதிரி அந்த tan ஆல்ஃபா என்ன கிடைக்குது 3/4ன்னு கிடைக்குது. ஓகேவா, இதோட எக்ஸசைஸ் 3.4 முடிஞ்சு. அடுத்த எக்ஸசைஸ் 3.5ல் டபுள் ஆங்கிள் ஐடென்டிஸ். டபுள் ஆங்கிள் ஐடென்டிஸில் ஐடென்டி 3.7 டபுள் ஆங்கிள் ஐடென்டிஸில் நம்ம என்ன பண்ணுவோம், ஐடென்டி பார்க்க போகிறோம். ஓகேவா, sin 2a = 2 sin a cos a. இதை ப்ரூவ் பண்ணி பார்க்குறோம். ப்ரூஃப் என்ன சொன்னால், we know that நமக்கு sin ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவுக்கு ட்ரிக்னாமெட்ரி ஐடென்டி தெரியும். என்ன பார்த்துருவோம், sin ஆல்ஃபா காஸ் பீட்டா ப்ளஸ் காஸ் ஆல்ஃபா சைன் பீட்டா நமக்கு தெரிஞ்சது. we know that sin ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா = sin ஆல்ஃபா காஸ் பீட்டா ப்ளஸ் காஸ் ஆல்ஃபா சைன் பீட்டா. இதில் ஆல்ஃபாவும் பீட்டாவும் ஈக்குவல் எடுத்துக்கிறோம். அந்த ஆல்ஃபாவும் பீட்டாவும் ஈக்குவல் எடுத்து அதை எதுக்கு ஈக்குவல் பண்ணிக்கிறோம், ஏவுக்கு, கேபிட்டல் ஏவுக்கு ஈக்குவல் பண்ணிக்கிறோம். ஓகே, ஈக்குவேட் பண்ணிக்கிறோம். ஆல்ஃபா = பீட்டா = ஏன்னு எடுத்துக்கிறோம். டேக்கிங் ஆல்ஃபா = பீட்டா = ஏன்னு எடுத்துக்கிறோம். வி ஹேவ் சைன் ஆஃப் ஆல்ஃபாவுக்கு பதிலாக ஏ, பீட்டாவுக்கு பதிலாக ஏனா சைன் ஆஃப் ஏ ப்ளஸ் ஏ = இங்கே என்னது, ஆல்ஃபாவுக்கு பதிலாக ஏ, பீட்டாவுக்கு பதிலாக ஏனா சைன் ஏ காஸ் ஏ ப்ளஸ் இங்கே ஆல்ஃபாவுக்கு பதிலாக ஏ, பீட்டாவுக்கு பதிலாக ஏனா காஸ் ஏ சைன் ஏ. சைன் ஏ காஸ் ஏ ப்ளஸ் காஸ் ஏ சைன் ஏ. அப்போ ஏ ப்ளஸ் ஏனது 2a. அப்போ sin 2a = இங்கே sin a cos a ப்ளஸ் sin a cos a 2 டைம் இருக்குது. அப்போ 2 டைம்ஸ் ஆட் பண்ணும்போது 2 × sin a cos a. அப்போ sin 2a = 2 sin a cos a. sin 2a = 2 sin a cos a. இதான ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்கான். இந்த ஐடென்டி 3.7 ப்ரூவ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நோட், இதில் என்ன சொன்னால், sin y = sin 2x y = 2 sin x என்ன சொன்னால் டிஃப்ரெண்ட். இதோட கிராஃப் வேறு, இதோட கிராஃப் வேறு. இங்கே 2ங்கிறது என்ன சொன்னால் அந்த தீட்டாங்கிற பிளேஸ் ஆங்கிளில் மல்டிப்ளை பண்ணியிருக்கு. இங்கே 2ங்கிறது என்ன சொன்னால் ஒரு ரியல் நம்பர் ஃப்ரண்டில் மல்டிப்ளை பண்ணுது. அப்போ இது வேறு, இது வேறு. y = sin 2x வேறு, y = 2 sin x வேறு. ரெண்டுக்குமே கிராஃப் வெவ்வேறையாக இருக்கும். அப்போ ரெண்டு என்ன சொன்னால் டிஃப்ரெண்ட்னு சொல்லியிருக்கோம். கேர்ஃபுல்லாக பார்த்துங்க. y = sin 2x y = 2 × sin x ரெண்டு என்ன டிஃப்ரெண்ட். ஓகேவா, நெக்ஸ்ட் ஐடென்டி 3.8 என்னது, cos 2a = cos square a minus sin square a. இதை ப்ரூவ் பண்ணோம். இதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு நமக்கு தெரிஞ்ச ஆல்ரெடி ட்ரிக்னாமெட்ரி ஐடென்டி. we know that cos ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா. காஸ் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டானா, காசில் லெஃப்ட் சைடு ப்ளஸ்னால் ரைட் சைடில் என்ன வரும், மைனஸ் வரும். அப்போ காஸ் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டானா காஸ் ஆல்ஃபா காஸ் பீட்டா மைனஸ் சைன் ஆல்ஃபா சைன் பீட்டா. இந்த ட்ரிக்னாமெட்ரி ஐடென்டிட்டியில் நம்ம ஆல்ஃபா பீட்டா என்னது ஈக்குவல், அதை எதுக்கு ஈக்குவல் பண்ணோம், ஏவுக்கு ஈக்குவல் பண்ணிக்கிறோம். ஓகேவா, அப்போ டேக் ஆல்ஃபா = பீட்டா = ஏன்னு எடுத்துக்கிறோம். ஆல்ஃபா = பீட்டா = ஏன்னு எடுத்துக்கிறோம். வி ஹேவ் இங்கே ஆல்ஃபாவுக்கு பதிலாக ஏ, பீட்டாவுக்கு பதிலாக ஏன்னு போட்டோம்னா காஸ் ஆஃப் ஏ ப்ளஸ் ஏ = இங்கே ஆல்ஃபாவுக்கு பதிலாக ஏ, பீட்டாவுக்கு பதிலாக ஏ போட்டோம்னா காஸ் ஏ மைனஸ் இங்கே ஆல்ஃபா பீட்டாவுக்கு பதிலாக ஏ, பீட்டாவுக்கு பதிலாக ஏ போட்டோம்னா சைன் ஏ. அப்போ காஸ் ஆஃப் ஏ ப்ளஸ் ஏ = காஸ் ஏ மைனஸ் சைன் ஏ. காஸ் ஏ × காஸ் ஏ காஸ் ஸ்கொயர் ஏ, சைன் ஏ × சைன் ஏ சைன் ஸ்கொயர் ஏ. அப்போ காஸ் 2a = என்ன சார் கிடைக்குன்னா காஸ் ஸ்கொயர் ஏ மைனஸ் சைன் ஸ்கொயர் ஏன்னு கிடைக்குது. காஸ் 2a = காஸ் ஸ்கொயர் ஏ மைனஸ் சைன் ஸ்கொயர் ஏன்னு கிடைக்குது. காஸ் 2a = காஸ் ஸ்கொயர் ஏ மைனஸ் சைன் ஸ்கொயர் ஏன்னு கிடச்சிருக்கு. ஓகேவா, நெக்ஸ்ட்டு இதுலேயே காஸ் 2a இன்னொரு ஐடென்டி, அதாவது ஃப்ரம் தி எபோவ் ஐடென்டி, இதுலேருந்தே வேறு ஃபார்மேட்டில் காஸ் 2a வேறு என்ன சார் ஃபார்முலா சொல்கிறோம் அப்படின்னா, இங்கே பாருங்கள், காஸ் 2a = காஸ் ஸ்கொயர் ஏ மைனஸ் சைன் ஸ்கொயர் ஏ. இந்த ஐடென்டி யூஸ் பண்ணும்போது இந்த காஸ் ஸ்கொயர் ஏ அப்படியே வச்சுக்கிட்டேன், மைனஸ் சைன் ஸ்கொயர் ஏ எப்படி எழுதலாம், 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் ஏன்னு எழுதலாமா. அப்போ இந்த சைன் ஸ்கொயர் ஏவுக்கு பதிலாக 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் ஏன்னு எடுத்துட்டேன். இந்த மைனஸ் உள்ள மல்டிப்ளை பண்ண போகிறேன். மல்டிப்ளை பண்ணால் பாருங்கள், காஸ் ஸ்கொயர் ஏ அப்படியே வச்சுக்கிட்டோம், மைனஸ் உள்ள மல்டிப்ளை பண்ணால் -1 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் ஏ. அப்போ காஸ் ஸ்கொயர் ஏ 2 டைம் இருக்குது. அப்போ காஸ் ஸ்கொயர் ஏ ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் ஏனது 2 காஸ் ஸ்கொயர் ஏ -1. அப்போ காஸ் 2a வேறு அனதர் ஃபார்மில் எப்படி எழுதலாம், காஸ் 2a = 2 காஸ் ஸ்கொயர் ஏ -1. அப்போ நம்ம இந்த ட்ரிக்னாமெட்ரி ஐடென்டிட்டிலாம் நம்ம சம்முக்கு யூஸ் பண்ணுவோம். எந்த இடத்துல எந்த ஃபார்மேட்டை யூஸ் பண்ணால் நான் கரெக்டாக இருக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம காஸ் 2a காஸ் ஸ்கொயர் ஏ மைனஸ் சைன் ஸ்கொயர் ஏன்னு யூஸ் பண்ணலாம். அதேமாதிரி காஸ் 2a 2 காஸ் ஸ்கொயர் ஏ -1ன்னு யூஸ் பண்ணலாம். இன்னொரு ஃபார்மேட் இருக்குது பாருங்கள், காஸ் 2a ஃப்ரம் அந்த எபோ ஐடென்டி இருக்குது பார்த்தீங்களா, அது அப்படியே எழுதிங்க. காஸ் 2a = காஸ் ஸ்கொயர் ஏ மைனஸ் சைன் ஸ்கொயர் ஏ. இந்த காஸ் ஸ்கொயர் ஏவை எப்படி எழுதலாம், 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் ஏன்னு எழுதலாமா. அப்போ இந்த காஸ் ஸ்கொயர் ஏவுக்கு பதிலாக 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் ஏன்னு எடுத்துக்கிட்டேன், மைனஸ் சைன் ஸ்கொயர் ஏ. அப்போ பாருங்கள், 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் ஏ மைனஸ் சைன் ஸ்கொயர் ஏ. மைனஸ் சைன் ஸ்கொயர் ஏ எத்தனை டைம் இருக்குது, 2 டைம் இருக்கா. அப்போ மைனஸ் சைன் ஸ்கொயர் ஏ மைனஸ் சைன் ஸ்கொயர் ஏ ரெண்டையும் ஆட் பண்ணால் -2 சைன் ஸ்கொயர் ஏ. இந்த +1ங்கிறது ஆல்ரெடி அங்கேயே இருக்குது. அப்போ காஸ் 2a = நமக்கு என்ன சார் கிடைக்குன்னா 1 மைனஸ் 2 சைன் ஸ்கொயர் ஏன்னு கிடைக்குது. காஸ் 2a = 1 மைனஸ் 2 சைன் ஸ்கொயர் ஏ. அப்போ இந்த எக்ஸசைஸ் 3.5 ஸ்டார்டிங்கில் 2 ஐடென்டி பார்த்துருக்கோம். sin 2a = 2 sin a cos a. அதேமாதிரி காஸ் 2a = பார்த்தீங்கன்னா காஸ் ஸ்கொயர் ஏ மைனஸ் சைன் ஸ்கொயர் ஏ. அதுக்கு வேறு இன்னொரு ஃபார்முலா என்ன இருக்குன்னா, இன்னும் 2 ஃபார்முலா இருக்குது. என்னது, காஸ் 2a = 2 காஸ் ஸ்கொயர் ஏ -1.
இன்னொரு ஃபார்முலா பார்த்தீங்கன்னா காஸ் 2a ஈக்குவல் டு 1 மைனஸ் 2 சைன் ஸ்கொயர் ஏ. அப்போ இந்த ட்ரிகனாமெட்ரி ஐடென்டிட்டியில் பின்னாடி சம்மில் நம்ம யூஸ் பண்ணுவோம். அந்த சம்மு எந்த சம்மோ அந்த சம்முக்கு எந்த இடத்துக்கு எந்த மாதிரி யூஸ் பண்ணால் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அதை யூஸ் பண்ணலாம். காஸ் 2aவுக்கு பதில் நம்ம காஸ் ஸ்கொயர் ஏ மைனஸ் சைன் ஸ்கொயர் ஏ மட்டும்தான் யூஸ் பண்ணல, 2 காஸ் ஸ்கொயர் ஏ மைனஸ் 1 யூஸ் பண்ணலாம். அதேமாதிரி 1 மைனஸ் 2 சைன் ஸ்கொயர் ஏவை யூஸ் பண்ணலாம். ஓகேவா? இதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இந்த ட்ரிகனாமெட்ரி ஐடென்டிட்டிலாம் மனப்பாடம் பண்ணிட்டீங்கன்னா புரிஞ்சுக்கிட்டு மனப்பாடம் பண்ணால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகேவா? அதேமாதிரி இந்த நோட் பார்த்துங்க, ஒய் ஈக்குவல் டு சைன் 2xும் ஒய் ஈக்குவல் டு 2 சைன் எக்ஸும் என்ன சொன்னால் டிஃப்ரெண்ட், ரெண்டும் வெவ்வேறு. இதோட கிராஃப் வேறு இதோட கிராஃப் வேறு, ரெண்டும் என்ன சொன்னால் டிஃப்ரெண்ட் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? சைன் 2a ஈக்குவல் டு 2 சைன் ஏ காஸ் ஏ, காஸ் 2a ஈக்குவல் டு காஸ் ஸ்கொயர் ஏ மைனஸ் சைன் ஸ்கொயர் ஏ, ஆர் காஸ் 2a ஈக்குவல் டு 2 காஸ் ஸ்கொயர் ஏ மைனஸ் 1, ஆர் காஸ் 2a ஈக்குவல் டு 1 மைனஸ் 2 சைன் ஸ்கொயர் ஏ. இதை எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஓகேவா? தேங்க்யூ.